ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. மூவிங் ஆவரேஜ் ரிபன் எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இன்ஸ்டன்ட் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதில் 20 days, 100 days, 200 days மூவிங் ஆவரேஜ் ரிபனை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். 50 days மூவிங் ஆவரேஜ் ரிபன் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி 50 MA 50 days மூவிங் ஆவரேஜ் ரிபன் வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 50 MA லைனை தாண்டி க்ரீன் கேண்டில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அந்த லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் அடிச்சுன்னா, எந்த கேண்டிலாக இருந்தாலும் சரி, ரெட்டோ க்ரீனோ எந்த கேண்டில் க்ளோஸ் அடித்தாலும் எக்ஸிட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்தோன்னே நியூஸ்னால ஒரு ஃபாலோ ஆயிருக்கு, கேப் அவுட் போய் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிருக்கு. மறுபடியும் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 50 MA ரிபன் தாண்டி க்ரீன் கேண்டில் வரும்போது அதை கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில் வரும்போது அதை என்ட்ரி எடுத்துக்கோங்க. இது ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாது. ஸோ நம்ம இதை என்ட்ரி எடுத்துக்கிறோம். இந்த 50 MA லைனை தாண்டி போது இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம், இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, இது ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை, இதை விட்டுருங்க. இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்த கேண்டில் வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். இங்கேருந்து எடுத்தீங்கன்னா அது அந்த 50 MA லைன் பிரேக்கே பண்ணல, இங்கே டச் பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்க தவிர பிரேக் பண்ணல. இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பிரேக் பண்ணியிருக்கு 93.94% வித்தின் 6 months. இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 6.5 to 7% தராங்க ஒரு வருஷத்துக்கு. இது 6 months வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பல வருஷத்தோட எஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்குது. ஸோ இது மற்ற இடத்துலையும் பார்ப்போம். இது பாசிட்டிவாக மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நெகட்டிவ் ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இதை கன்சிடர் பண்ணிப்போம், இதில் என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கேருந்து கிட்டத்தட்ட 13% ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம 13% வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமான்னு கேட்டால் அதில் ஒரு கன்சர்ன் இருக்குது. அதனால எப்பயுமே 50 MA லைனை தாண்டி பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுங்க, தூரமாக இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 MA லைனை தாண்டி நம்ம என்ட்ரி எடுக்கிற ஜோனே 7% மேலே இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 MA லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு, இங்கே பிரேக் அவுட் ஃபுல்லாக இருக்குது, இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், 5% போயிருக்கு, அதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிடுச்சு. ஃபாலோ ஆகி இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கே பிரேக் அவுட் ஆனால் 6% பிரேக் அவுட் ஆயிருக்கு. 6.8% வந்து நம்மளுக்கு வந்து கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பேர் மினிமம் ஒரு 3 to 4% வச்சுக்கலாம். அது 3 to 4% வச்சுக்கிட்டா இந்த லைன் டு 3 to 4% கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஓகே, இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இங்கே 50 MA லைன் இருக்குது, அதை தாண்டி இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. க்ரீன் கேண்டில் அந்த 50 MA தாண்டி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அந்த கேண்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5.12% வந்து 5.12% வந்து போயிருக்கு. நம்ம இந்த மாதிரி சினாரியோஸில் என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் டு 5.2% போயிருக்கு. நம்ம இந்த மாதிரி சினாரியோஸில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 30,000 இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 5% வந்து கிராஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு 5% வரும்போது 30% ஆஃப் யுவர் கேபிட்டலை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடுறீங்க. ஸோ 30,000ல் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 9 to 10,000 வந்து எடுத்து வெளியில் வந்துடுறீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு 5% வந்தோன்னே. ஸோ பாக்கி இருக்கிறது வந்து உங்களுக்கு 21,000 rupees வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா கூட உங்களுக்கு சம்வாட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, இல்லைனா ரொம்ப மினிமம் லாஸில் இருப்பீங்க. அதனால தான் 5% வரும்போது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறது. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கேருந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப மினிமம் லெவல். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நீங்கள் வந்து இது மேலே போகும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதிக கேபிட்டல் யூஸ் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் லாங்காக இருக்குது நம்ம ஸ்டாப் லாஸுக்கும் அந்த என்ட்ரிக்கும் அப்படின்னா நீங்கள் கம்மி கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து அதிக கேபிட்டல் யூஸ் பண்ணிங்கன்னா 7.8% வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலி மோர் தென் 7.5% எடுத்திங்கன்னா இங்கே தான் வந்து எக்ஸிட் ஆவீங்க. அதாவது 50 MA லைன் தாண்டி க்ளோஸ் வச்சா தான் எக்ஸிட் ஆவீங்க. பார்த்தீங்கன்னா 13%. நீங்கள் இதுக்கு தான் வந்து என்ட்ரி வந்து 3 to 4% இருந்துச்சுன்னா, அதாவது என்ட்ரி வந்து 50 MA லைனுக்கும் என்ட்ரிக்கும் 3 to 4% இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். இல்லை 7 to 8% இருந்துச்சுன்னா கம்மி கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியூஸு
ஸோ ஒரு புஷ் கிடச்சிருக்கு. புஷ் கிடச்சோன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து ஒரு ஜம்ப் ஆயிருக்கு. நீங்கள் என்ட்ரி இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். ஸோ இங்கே எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 50 MA லைனை தாண்டி ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வரணும். அதாவது 50 MA லைன் இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்க கேண்டில், இது தாண்டி வந்திருக்க கேண்டில் இது. இங்கே இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். அதாவது ஏப்ரல் 2025 என்ட்ரி எடுத்திருப்போம். ஜூன் 2025, ஏப்ரல் டு ஜூன் 2025 எத்தனை மாதம் இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. வித்தின் 3 months வந்து 62% போயிருக்கு. இது அன்பிலீவபிள் நம்பர்ஸ். பட் நம்ம கணக்குப்படி இன்னும் வந்து 50 MA லைனை பிரேக் அவுட்டே ஆகலை. இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து 49% போயிட்டு இருக்கு. இந்த 50 MA லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தான் நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எக்ஸிட் ஆகணும். இப்போ வந்து இன்கேஸ் உங்கள் 30% ஆஃப் த கேபிட்டல் வந்து நீங்கள் ஒரு ஸோ அட் எண்ட் ஆஃப் திஸ் கேண்டில் வித்தின் லைக் 7% எக்ஸிட் இருப்பீங்க, 7.5% வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 20% அடுத்த 30% ஆஃப் யுவர் கேபிட்டல் வந்து நீங்கள் வந்து வச்சு எக்ஸிட் ஆகுறீங்கன்னா வச்சுக்கோங்க. அடுத்த 30% ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ போகிற வரைக்கும் விடுங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு 30,000 வந்து நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி 30,000, ஃபஸ்ட்டு 7%, இந்த கேண்டில் முடியும் போது 7.5% வந்துச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 30% ஆஃப் யுவர் கேபிட்டல் எக்ஸிட் பண்ணிடுறீங்க. அடுத்து இங்கே வரும்போது 20% கிட்ட வந்துச்சு. இங்கே அடுத்த 30% ஆஃப் யுவர் கேபிட்டல் எக்ஸிட் பண்ணிடுறீங்க. அடுத்து கிட்டத்தட்ட 62% போயிருக்கு. நீங்கள் அடுத்த 30% வந்து எவ்வளோ தூரம் வந்து போகுதோ அது வரைக்கும் விட்டுருங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. ஸோ நீங்கள் எங்கே வந்து ஃபால் ஆனிச்சுனாலுமே, எங்கே வந்து இந்த 50 MA லைனை தாண்டி கேண்டில் போய் நம்மளுக்கு எக்ஸிட் கொடுத்தாலுமே நம்ம ஹை ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். ஒரே ஸ்டாக் வச்சு நான் சொன்னால் அது உங்களுக்கு ஏதோ நான் போங்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, லெட்ஸ் see. பர்ஃபெக்ட் என்ட்ரி இதில் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு 50 MA லைனை. இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். அன்பிலீவபிள் நம்பர்ஸ். 116% வந்து வித்தின் 4 months வந்து 116% போயிருக்கு. ஆல் தீஸ் ஆர் அன்பிலீவபிள் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான பாயிண்ட்ல நம்ம உள்ள போயிருந்தோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வேற மாதிரி வந்திருக்கும். திஸ் இஸ் 2024 ஏப்ரல் மந்த். திஸ் இஸ் ஜூலை ஆகஸ்ட் 2024. இங்கே தான் பீக் வந்திருக்கு. ஸோ ஜூலை 2024 வித்தின் 4 months வந்து நம்மளுக்கு 116% கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனோன்னு தான் எக்ஸிட் ஆகும். ஸோ இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 73%. எப்படி பார்த்தாலும் 73% வித்தின் 4 months. இது வந்து ஒரு அன்பிலீவபிள் நம்பர்ஸ். எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 4 monthsக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 2.5%, 2% வந்துருக்கும். இங்கே 73% போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹியூஜ் நம்பர்ஸ். நல்ல ஸ்டாக்கை பார்த்து நல்லபடியாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஹியூஜ் நம்பர்ஸ் நம்ம அட்டைன் பண்ண முடியும் வித்தின் ஷார்ட் ஸ்பேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 50 MA லைனை பிரேக் அவுட் கொடுத்து நம்மளுக்கு வந்து கேண்டில் வந்துருக்கணும். இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில் தான் ப்ராப்பராக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அந்த 50 MA லைனை தாண்டி வந்திருக்க க்ரீன் கேண்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோங்கிற பேசிஸில் இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 to 8% வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் எடுத்தீங்கனாலும் கம்மி கேபிட்டல் யூஸ் பண்ணிடுங்க. எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 5% போயிருக்கு. ஆனால் ப்ராப்பராக போகல. டே எண்டில் வந்து 3.5% தான் போயிருக்கு. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபால். நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு 8% ட்ராப் ஆகும். 8.9% வந்து ஸ்டாப் லாஸ் போய் அடிச்சிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் அவாய்ட். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இது ஓகே ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 50 MA லைனை பிரேக் அவுட் ஆகிறது ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். அதை தாண்டி வரதும் இருக்க க்ரீன் கேண்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணி என்ட்ரி பண்ணுவோம். இது வந்து இன்கேஸ் இந்த க்ரீன் கேண்டில் இங்கே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன், செகண்ட் க்ரீன் கேண்டில் என்ட்ரி எடுத்துருப்போம். இது க்ரீன் கேண்டிலே இல்லை. ஸோ இதை கன்சிடர் பண்ணுறோம். இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா ஃபால் வந்து 9% இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் 50 MA லைனுக்கும் இதுக்கும் ரொம்ப ஹை போயிடுச்சு. இந்த மாதிரி என்ட்ரியை அவாய்ட் பண்ணிடுறோம். இல்லைனா ரொம்ப கம்மி கேபிட்டல் யூஸ் பண்ணிடுங்க. தென் அகைன் இங்கே ஒரு என்ட்ரி வருது. ரொம்ப வீக்கான கேண்டில் தான் இருந்தாலும் என்ட்ரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 6% ஃபால் ஸ்டாப் லாஸ். அங்கேருந்து ஒரு ஐடியா வந்து எக்ஸிட் ஆயிருந்தோன்னா
நம்ம 36% ஃபாலோ அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் நான் இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன், இங்கே வந்து எக்ஸிட் ஆக மனசரில், அதனால் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபால் பாருங்க 36%, 37% அப்ராக்சிமேட்டாக ஃபால் இருந்திருக்கு. திஸ் இஸ் ஹியூஜ் ஃபால். நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா, இன்கேஸ் எங்கேயாச்சும் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, சும்மா ஒரு நார்மலாக ஒரு நாள் இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆயிருக்கு, 36% ஃபால் ஆயிருக்கு. அப்புறம் அங்கேருந்து எத்தனை நாள் கழிச்சு மேலே வருது? இங்கே வரும்போது எல்லாம் பேனிக் ஆயிடுவோம். நம்ம என்னடா வாங்கினதுலேருந்து ஒரே ஃபால் ஆயிருக்கு, நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி போணுச்சு, வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா தான் போணுச்சு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வாங்கினதுக்கப்புறம் லைட்டாக மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு ஹியூஜ் ஃபால் வந்துருச்சு. 36%ல் நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். இங்கே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வரமாட்டோம், இங்கேயே 50 MA லைனை கீழே வரும்போது எக்ஸிட் ஆயிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி படி நல்லா பாருங்க, இங்கே எக்ஸிட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு, இந்த லைனை இந்த லைனை தொட்டிருக்கு, இந்த லைனை தாண்டி வந்து பிரேக்கிங் ஆயிடுச்சு, லைன் டச் பண்ணிட்டு வந்துச்சு, இதை நம்ம கன்சிடரேஷன் வச்சுக்கோம். இது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்துச்சு, இங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறோம். சி என்ட்ரி 31%, 31.8%. இது இன்னைக்கு 11th of April 2025, 15th of April 2025. இன்னைக்கு என்னன்னா 25 to July 2025. 2025 ஏப்ரல்லேருந்து 2025 ஜூலை ஸ்டார்டிங்குள்ள 31%, 31.8% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் த நம்பர்ஸ் வி ஷுட் கீப் இன் மைண்ட். பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி, அடுத்தது பார்ப்போம். பிஎஸ்சி பிரேக் அவுட் ஆயிருக்கு, என்ட்ரி இங்கே தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா 11% இருக்குது 50 MA லைன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கம்மியான கேபிட்டல் தான் போட்டிருக்கோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால் ஆயிருக்கு, மறுபடியும் இங்கேருந்து ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் ஆகி மேலே வந்திருக்கு. மறுபடியும் இங்கே கொஞ்சம் கேபிட்டல் போடுவோம், இங்கே கொஞ்சம் கேபிட்டல் போட்டோம்னா அங்கே ஒரு 10,000 கேபிட்டல் போடுறோம், இங்கே ஒரு 10,000 கேபிட்டல் போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் போயிருக்கு 63%. ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே 63% போயிருக்கு. இது யாராச்சும் வந்து சொன்னால் நம்புவீங்களா? ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே, ஜூன் 10க்குள்ளே வந்து 63% போயிருக்கு. 3 monthsல 63%. யாராச்சும் நம்மளுக்கு வந்து 3 monthsல 63% கொடுப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. எந்த பேங்க்லேயாச்சும் கொடுப்பாங்களா? சான்ஸே இல்லை. இது கிட்டத்தட்ட ட்ரேடிங் பண்ணுற அளவுக்கு வர ப்ராஃபிட். ட்ரேடிங்கில் ஹியூஜ் ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும். ஆப்ஷன் பையிங் செல்லிங்க்குனா ப்ராஃபிட் இருக்கும், ஒரு நாள் லாஸ் இருக்கும், ஒரு நாள் வந்து நியூஸ்னால டக்குன்னு ஃபாலோ ஆகும், எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 63%, ஹியூஜ் நம்பர்ஸ் வித்தின் 3 months. ஸோ அகைன் நாட்கோ இதில் இருக்க நம்ம ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக ஒர்க் ஆனதை பற்றி நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருப்பீங்க, இங்கே 50 MA லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கே டச் ஆயிருக்கு, இந்த கரெக்டான இந்த கேண்டில் டச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ப்ராப்பராக டச் ஆகி ஹீட் இருக்குது. அதுக்கப்புறம் கேண்டில் 50 MA லைனை தாண்டி இந்த கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், இங்கே எக்ஸிட் ஆயிருப்போம். 2.9% வந்து நம்மளுக்கு லாஸ். அகைன் பிரேக் அவுட் கொடுக்குது, இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். $55. என்னது? நாட்கோ ஃபார்மா. இது வந்து 2024 ஜூனில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். 55% அதை அட்டைன் பண்ணது 2024 செப்டம்பரில். ஜூன் டு செப்டம்பர் பார்த்துக்கோங்க, வித்தின் 4 months 5 months ஸ்பேன்லாம் அடிச்சு பறந்துட்டு இருக்கு. பட் தென் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எங்கே எக்ஸிட் ஆகிருப்போம்னு பார்ப்போம். அது எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்ட்டு. இங்கே எக்ஸிட் ஆகிருப்போம் 36%, 36.5%. நார்மல் நம்பர்ஸ் இல்லை கைஸ், 36.5% ஹியூஜ் நம்பர்ஸ். எக்ஸிட் ஆகிருப்போம், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, மறுபடியும் ஃபாலோ ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, ஃபாலோ ஆகிருக்கு, மறுபடியும் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி 5% வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 30% ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் 30% ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இங்கே மற்ற 70% ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு இங்கே அப்படியே ஒரே லைன்லேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஃபாலோ ஆகிருக்கு, இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம், இங்கே எக்ஸிட் ஆகிருப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா 50 MA லைன் தாண்டி ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா எக்ஸிட் ஆகிருக்கும். ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இன்கேஸ் ரெட் கேண்டில் க்ளோஸ் வைக்கல, க்ரீன் கேண்டிலே வந்திருக்குன்னா க்ளோஸ் வந்து க்ரீன் கேண்டில் மேலே தான் வைக்கும், ரெட் கேண்டில் மட்டும் கீழே வைக்கும். இந்த கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். 2.9% லாஸ் அப்படின்னு வெளில வந்துடும். அந்த லாஸ்ட் 2.9% லாஸ்ட்ல வெளில வந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணது 19.7% லாஸ்ட்ல வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு 2.somethingலே வெளில வந்துடும். 2.9 இங்கே இருக்குது, 19.7 இங்கே இருக்குது. பார்த்துக்கோங்க. சிடிஎஸ்எல் பாருங்க, சிடிஎஸ்எல் செம்ம சூப்பரான ஸ்டாக்கு. நம்மளோட பேஷன்ஸ் வந்து ரொம்ப சோதிக்கணும்.
பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் 15% வரைக்கும் போயிருக்கு, 16% மேக்ஸிமம் போயிருக்கு. அப்போலேருந்து மறுபடியும் இங்கே ஃபால் ஆகி இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம 4.9% ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு 30% வந்து இந்த கேண்டில் முடிஞ்சோடனே க்ளோஸ் ஒரு 30% புக் பண்ணியிருப்போம், 7.6%. அடுத்து வந்து 15%ல் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனா இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் எங்கே வரைக்கும் 15.9 வரைக்கும் போயிருக்கு, 16.3% வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு இந்த கேண்டில். ஸோ நீங்கள் வந்து அடுத்த 30% இங்கே புக் பண்ணலன்னா நீங்கள் இங்கே வரைக்கும் வந்து இங்கே தான் புக் பண்ணியிருப்பீங்க. மற்ற 70% 4.97 ப்ராஃபிட்டில் 4.9% ப்ராஃபிட் வித்தின் 2 months. ஓகேஷான ப்ராஃபிட். மறுபடியும் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் ஆகிருப்பீங்க. லைக் 1.8% லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேப் அப்பு, அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துருக்கு. என்ட்ரியிலேருந்து 50 MA லைன் வந்து 13% இருக்குது. அப்படின்னா எய்தர் நம்ம இதை எடுக்கவே மாட்டோம் இந்த என்ட்ரியை, இல்லைனா ரொம்ப கம்மி கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். இந்த என்ட்ரி எடுக்காமல் ஸ்கிப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் 50 MA லைன் பக்கத்தில் எது இருக்குது, இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நியர்பையில் இருக்கனால என்ட்ரி இங்கே எடுக்கிறோம். இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 5%, 5.2% தான் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க. உங்களுக்கு 40% போயிருக்கு. CDSL மறுபடியும் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கோம். என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா 43% வித்தின் என்ட்ரி கொடுத்தது ஏப்ரல் 2025. இப்போ ஜூலை 2 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 42% போயிருக்கு. இந்த மாதிரி ஹியூஜ் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்கள் நினைப்பீங்க இங்கே கேண்டில் வந்து இங்கே கீழே வந்துருச்சுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து 50 MA லைனை தொட்டிருக்க தவிர க்ளோஸ் வைக்கல. க்ரீன் கேண்டிலுக்கு க்ளோஸ் ஹையில் தான், அதாவது டாப்பில் தான் இருக்கும். க்ரீன் கேண்டிலுக்கு க்ளோஸ் டாப்பில் தான் இருக்கும். கேண்டில் வந்து இது க்ளோஸ் ஆனது வந்து 50 MA லைன் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம இங்கே இந்த பாயிண்ட்ல எக்ஸிட் ஆக மாட்டோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 44% போயிருக்கு. சரி, அடுத்து பார்ப்போம். ஆர்விஎன்எல் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் ஆர்விஎன்எல்ல சூப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்துருக்கு பாருங்க. இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு, என்ட்ரி கொடுத்துருக்கு இந்த க்ரீன் கேண்டில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி படி இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்போம். 44% வித்தின் இங்கே நவம்பரில் என்ட்ரி எடுத்திருக்கோம், மார்ச்சில் எக்ஸிட் ஆயிருப்போம். 44% ப்ராஃபிட் பார்த்துருப்போம். 44% நல்ல நம்பர்ஸ் தான். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துருக்கு. மறுபடியும் பிரேக் அவுட் இங்கே ஒன்று ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த உடனே வந்து நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி கொடுத்துருக்கு, என்ட்ரிலேருந்து எடுக்கிறோம். ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி என்ட்ரியை தான் மிஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா மே 2024 வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. டாப் வந்து ஜூலை 2024. மே டு ஜூலை எத்தனை மாதம்? 3 மாதம் கூட இல்லை. அந்த ஸ்பேனில் வந்து 126% வந்து போயிருக்கு. இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ ஷார்ட் டேர்மில் போனது நான் இப்போ தான் பார்க்குறேன். செம்ம என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஓகே, எகைன் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்ப்போம். இங்கே வந்து எக்ஸிட் ஆயிருப்போம். இங்கே வந்து எக்ஸிட் ஆனால் 100% அன்பிலீவபிள் நம்பர்ஸ் வித்தின் மே 2024 டு செப்டம்பர் 2024. எத்தனை மாதம் பார்த்துக்கோங்க, 6 மாதத்தில் 100% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எக்ஸிட் ஆயிருப்போம். எக்ஸிட் ஆனதுலேருந்து ஃபால் ஆயிருக்கு. ஃபால் இங்கே 27% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி எக்ஸிட் 1.9% ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆயிருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஃபஸ்ட்டு 5% புக் பண்ணிடுவோம். இந்த கேண்டில் போய் முடியுது 9.8% புக் பண்ணியிருப்போம். கேண்டில் எண்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 9.87% புக் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு 30% கேபிட்டலில். அடுத்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 20% வரைக்கும். 20% நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கேண்டில் டாப்பு தொடும்போது புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 20% புக் பண்ணியிருப்பீங்க. அடுத்த 30% டிப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 2 இதை புக் பண்ணியிருந்தீங்கன்னா 60% கேபிட்டலில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருப்பீங்க. ஒன்று 5%, இன்னொன்று வந்து 20% நம்ம வச்சிருக்கோம் ஸ்கேலு. இந்த கேண்டில் முடியும் போதே 9% போயிடுச்சு. ஸோ 9%, 8% போயிடுச்சு. அங்கே வந்து 30% நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். அடுத்து இங்கே 20% ரீச் ஆகும்போது அடுத்த 30% கேபிட்டலில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். எக்ஸிட் எங்கே இருப்போம்னா இங்கே இருப்போம் 2.45%. அதாவது ரிமைனிங் 40% கேபிட்டல் வந்து 2.45%ல நம்ம எக்ஸிட் ஆயிருப்போம். ப்ராஃபிட்டில் தான் அப்படி எக்ஸிட் ஆகிறோம். அடுத்து எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேசி நம்பர்ஸ். என்ட்ரி இங்கே கொடுத்துருக்கு, எக்ஸிட்டே கொடுக்கல. இன்னும் கிட்டத்தட்ட 59%ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ட்ரிலேருந்து 59.47%. எப்போ என்ட்ரி கொடுத்துருக்கு? ஏப்ரல் 2025 என்ட்ரி கொடுத்து இப்போ ஜூலை 2025 வித்தின் 3-4 மந்த்ஸ்க்குள்ளே 59% போயிருக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். தேவையில்லாத ப்ரெஷர், இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேக் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஃபேக் என்ட்ரின்னு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலி வந்து என்ட்ரி கொடுத்ததுலேருந்து
16% வரைக்கும் போயிருக்கு. நம்ம 5% ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேண்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா 8.95% ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணியிருப்போம். இந்த கேண்டில் முடியும் போது 9.5% ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணியிருப்போம். 30%. ஸோ இங்கே நீங்கள் செகண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணலன்னா 16.4%. இங்கே தான் வந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்க. எக்ஸிட் ஆனீங்கன்னா 1.16%. மற்ற 70% ஆஃப் கேபிட்டலை எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் இங்கே ஒரு ஃபேக் என்ட்ரி, இங்கே க்ளோஸ் ஆகிடுது 1%, 1.5%. மறுபடியும் ஒரு ஃபேக் என்ட்ரி, இங்கே க்ளோஸ் ஆகிடுது 2% கிட்ட என்ட்ரி, 5% கிட்ட க்ளோஸ் ஆகிடுது மைனஸில். மறுபடியும் ஒரு என்ட்ரி, எங்கேயும் க்ளோஸ் ஆகலை, போயிட்டே இருந்திருக்கு. 73% போயிருக்கு. இங்கேருந்து 2024 ஜூலைலேருந்து இது வந்து என்ன மந்த் அக்டோபர் 2024, ஜூலை டு அக்டோபரில் 73% போயிருக்கு. பார்த்துக்கோங்க, நம்பர்ஸ் வந்து நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 50 MA லைன் இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் 50 MA லைனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த ரெட் கலர் ரிபன் தான் 200 டே லைன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸாக சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகும். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே பட்டுட்டு கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கு. மறுபடியும் இங்கே பட்டுட்டு ஃபாலோ ஆயிருக்கு பாருங்கள். இங்கே தான் பிரேக் அவுட் கொடுத்தது. இந்த 50 MA லைனும் 200 MA லைனும் இந்த ரெட் கலர் வந்து 200 MA லைன், இந்த எல்லோ கலர் 50 MA லைன். இது ரெண்டும் கிராஸ் ஓவர் ஆகும்போது ப்ராப்பர் புல்லிஷ் சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, சூப்பர் புல்லிஷ் சிக்னல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் புல்லிஷ் 38%. எத்தனை நாளில்? மே மாதத்துலேருந்து ஜூலை ஸ்டார்டிங் 2ஆம் தேதிக்குள்ளே 1.5 மாதத்தில் 38% கொடுத்துருக்கு. ஹியூஜ் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டாக என்ட்ரி ஆகுங்க, கரெக்டாக எக்ஸிட் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி, நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஸ்விங் வேணாம், எனக்கு வந்து ட்ரேடிங் ஆப்ஷன், பையிங் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணணும்னா நான் ஒரு வீடியோ பின் பண்ணுறேன் எண்டில். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன். அது 90 to 95% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், டார்கெட் ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.